தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கிறிஸ்தவர் சிஎம் ஆகிறார். டிவிகே தலைவர் விஜய் வரலாற்று சம்பவம். தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல இன்னைக்கு ஒரு புது அத்தியாயம் எழுதப்படும் வாய்ப்பு உருவாயிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில தமிழக வெற்றிக் கழகம் அமோக வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. டிவிகே 106 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கக்கூடிய நிலையில நடிகரும் தாவேகா கட்சி தலைவருமான விஜய் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா உருவாகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. இந்த வெற்றி மூலமா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிறிஸ்தவர் முதல்வரா பதவியேற்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழகத்துல இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் பிறப்பால இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க தான். மறைந்த முதல்வர் கருணாநிதி நாத்திகவாதியா இருந்தாலும் அவர் பிறப்பால இந்துவாதான் இருந்தாரு. அதிமுகவோட ஜெயலலிதா, எம்ஜிஆர் உள்ளிட்ட எல்லா முதல்வர்களும் இந்து மத பின்னணியில இருந்து வந்தவங்க தான். விஜய் கிறிஸ்தவ வெள்ளாளர் சமூகத்துல பிறந்தவர். அவரோட அம்மா ஷோபா சந்திரசேகர் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி விஜய் அனைத்து இந்து கோவில்களுக்கும் போகக்கூடிய வழக்கம் கொண்டவர். ஆனா பல இடத்துல தன்னோட பேரை ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு உரக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹெச் ராஜா போன்றோர் கூட விஜய் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டோட பன்முகத்தன்மையை எதிரொலிக்கக்கூடிய வகையில மக்கள் மதம் பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட ஜாதி ஆதிக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் விஜய் கட்சி வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கிறாங்க. மதம் அப்புறம் ஜாதி பாகுபாடுகள் நடிப்பு மோகத்தால தூள் தூள் ஆயிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கி முதல் முறையா சட்டமன்ற தேர்தல்ல களமிறங்கி இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரம் அவருக்கு முதல்வராகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கக்கூடிய காரணத்தால தமிழ்நாட்டுல முதல் முறையா ஒரு கிறிஸ்தவர் முதல்வராகக்கூடிய வரலாற்று சம்பவம் நடக்க இருக்கு. தமிழ்நாடு அரசியல் வரலாறு காங்கிரஸ், திமுக அப்புறம் அதிமுக இந்த 3 கட்சிகளோட ஆதிக்கத்தில இருந்து வந்திருக்கு. 1949 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதவியேற்ற எல்லா முதலமைச்சர்களும் பிறப்பால இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான். முதல் முதலமைச்சரா PS குமாரசாமி ராஜா பொறுப்பேத்துக்கிட்டாரு. அதுக்கு பின்னாடி சி ராஜகோபாலாச்சாரி, அதுக்கு பின்னாடி கே காமராஜ், எம் பக்தவத்சலம் இவங்கெல்லாம் முதலமைச்சரா பணியாற்றினாங்க. 1967 CN அண்ணாதுரை தமிழ்நாட்டோட முதல் திராவிட கட்சி முதலமைச்சரா பொறுப்பேத்துக்கிட்டாரு. திமுகவோட மு கருணாநிதி அப்புறம் அதிமுகவோட ஜெயலலிதா இவங்களும் பல தடவை முதலமைச்சரா பதவி வகிச்சாங்க. அதிமுகவோட MG ராமச்சந்திரன் தமிழ்நாட்டோட அரசியலை மாற்றின முக்கிய முதல்வரா இருந்தாரு. இதுல மு கருணாநிதி நாத்திகவாதி அப்படின்னாலும் பிறப்பால அவரு இந்து மதத்தை சேர்ந்தவரு. இவங்கள தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி கே பழனிசாமி அப்புறம் தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் இவங்களும் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். தேர்தல் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி 233 தொகுதிகளுக்கான ஆரம்ப வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வெளியாயிருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் 106 தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கு. அதிமுக 64 தொகுதிகள்லையும் திமுக 42 தொகுதிகள்லையும் முன்னிலையில இருக்கு. தாவேகா தொடக்கத்துல இருந்தே வலுவான முன்னணியில இருக்கு. அதனால விஜய் முதலமைச்சராகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு.